எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2167வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எழுத போகிற மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல சுகபலனை கொடுக்கும்படியாக, நல்ல மனப்பாடம் செய்கிற சக்தியை கர்த்தர் கொடுக்கும்படியாக, இந்த நாட்கள்ல அவர்களுக்கு எந்த பயம் திகில் காணப்படாமல் இருக்கும்படியாக, தேர்வுக்கு ஆயத்தப்படும்படியாக, ஆயத்தப்பட்டு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இப்போ நான் செய்யறது எனக்கு சரியா இருக்கும், நான் சரியா தான் செய்யறேன்னு சொல்லி நான் சொல்லலாம், நீங்களும் இப்படி சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கிறவர் யாருன்னா கர்த்தர் தான். அவர் தான் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அளவீடு செய்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பற்றி ஒரு பார்வை வைத்திருக்கிறார். அதுதான் நடக்க போகிறது, நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த உலகத்தின் பார்வையில அநேகர் வித்தியாசமான பார்வை பார்க்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் நம்மளை பத்தி. வேதாகமத்துல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எல்லாருமே என்னன்னா வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. இவங்க வெளி பார்வையில நல்லா இருக்காங்களா, அதை வச்சு மதிப்பு செய்வாங்க. ஆனா கர்த்தர் எதை வச்சு மதிப்பீடு பண்ணுவார்னா இருதயத்தை வச்சுதான். அங்கே சவுலுக்கு பதிலாய் ஒரு ராஜா வர வேண்டும். ஆகவே ஈசாயின் இடத்துக்கு சாமுவேலை அனுப்புகிறார். ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொன்றாய் அறிமுகப்படுத்துகிறார். எலியாப்பை பார்த்த உடனே, சரீர பலனை பார்த்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்றாரு. அந்த 7 பேரையும் கர்த்தர் செலக்ட் பண்ணல. 8வதாக தாவீது வனாந்திரத்துல இருக்கிறா. ஆனா அவனுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை வனாந்திரத்தில் இருந்தாலும் தாவீது செய்து கொண்டிருந்தான். ஆகவே அடுத்த ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில வெளி பார்வையில நீங்க ஒரு வனாந்தரத்தில் இருந்தது போல இருக்கலாம். வெளி பார்வையில ஆசீர்வதிக்கப்படாத சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா உங்க இருதயத்தை யார் பார்க்கிறார்னா கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்க இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என் பிசினஸ்ல, என் குடும்ப வாழ்க்கையில, ஒருவேளை என்னுடைய சுற்றிப்புற சூழ்நிலையில, என் சொந்தக்காரங்க மத்தியில நான் மதிப்பை இழந்து காணப்படுகிறேன்னு அவங்க எல்லாம் வெளி தோற்றத்தோட பாக்குறாங்க, இருதயத்தை யார் பார்க்கிறா அப்படி சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயம் தேவனுக்கு முன்பதாக சரியா இருக்குமானால் நிச்சயம் உங்க மேல சொல்லப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்களை உயர்த்த கர்த்தரே இறங்கி வருவார். வேதாகமத்துல மற்றொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அதாவது பொருளாசைக்காரராகிய பரிசேயர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெளிப்பார்வை தான் கரெக்ட் நினைக்கிறாங்க. ஆனா வெளிப்பார்வையில சரியாய் இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பா இருக்கிறதா. நம்முடைய வாழ்க்கையில வெளியே நம்மளை பத்தி எப்படி மதிப்பீடு பண்ணாலும் பரவாயில்ல, ஒருவேளை இல்லாதவங்க கூட சொன்னாலும் பரவாயில்ல, ஒருவேளை இவெல்லாம் முன்னேற மாட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல,
ஆனா நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தருடைய பார்வையில சரியா இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்மளை நிச்சயம் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் திராசுல வைத்து நிறுத்து பார்க்கிறது போல நீர் அளவிடுகிறீர். எங்க இருதயை இன்னும் உமக்கு முன்பதாக உண்மையாய் உத்தவமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருப்பீராக, வருவீராக, தேவைகளை சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை